ஹாய், வணக்கம், வந்தனம். உங்கள் எல்லாரையும் அகிராஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான 5 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, அதனால் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க டிப்ஸுக்கு போகலாம். டிப்ஸ் நம்பர் 1, ஜீனின்னு எடுத்துட்டாலே அது அதோட தோழன் யார் அப்படின்னு கேட்டால் எறும்பு தான். எறும்பு இல்லாத இடமே இருக்கவே இருக்காது. ஸோ எறும்புகிட்ட இருந்து ஜீனியை எப்படி காப்பாற்றுறது நம்மளாம் யோசிச்சுட்ருப்போம். இனி அந்த கவலையை விட்டுருங்க. ஒரு 3 கிராம்பை தூக்கி ஜீனி வச்சுருக்க டப்பாவில் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரி அந்த ஜீனிக்குள்ளே எறும்பு வரவே வராது, எட்டி கூட பார்க்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2, இப்போ நம்ம சமையலுக்கு நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த தேங்காய் எண்ணெய் கெட்டு போகாமல் நீண்ட நாள் வச்சுக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3, இப்போது ஆப்பிள் ஆகட்டும், வாழைக்காய் ஆகட்டும், அதெல்லாம் கட் பண்ண உடனே கருப்பாயிடும். என்ன பண்ணாலும் தண்ணியில் போட்டு வச்சாலும் அது நிறம் பார்த்தீங்க அப்படின்ட்டா மாறாது. ஸோ இனி அந்த கவலை வேண்டாம். நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு இருக்கும் இல்லையா, அதை ஒரு 2-3 ட்ராப் தண்ணியில் கலந்து அதை நீங்கள் இந்த ஆப்பிள் இல்லை வாழைக்காய் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஊற்றி வச்சிங்கன்னா அந்த நிறம் மாறவே மாறாது, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் இருக்காது. டிப்ஸ் நம்பர் 4, இப்போது நம்ம வெண்டைக்காய் செய்வோம் இல்லையா, அப்படி வெண்டைக்காய் செய்யும்போது நீங்கள் நிலக்கடலை கொஞ்சோன்னு வறுத்து அதை பொடியாக்கி அதை இந்த வெண்டைக்காய் பொரியலில் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். மனமும் பார்த்தீங்கன்னா 4 ஊருக்கு மணக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதோட டேஸ்ட். டிப்ஸ் நம்பர் 5, இப்போ பச்சை மிளகாலாம் நீங்கள் காம்போடு வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இனி நீங்கள் அந்த காம்பை கிள்ளிட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்த பச்சை மிளகா அப்படியே வாடாமல் வதங்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன 5 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.